ரத்த ஆறு ஓடும். எல்லாரும் குடிக்கிறான் சாராயத்தை திறந்து விட்டுருவீங்களா? நான் இருப்பேன் இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கே சொன்னா யாவன் 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. நான் சொல்லல அண்ணே நான் இந்த பொண்ணை அண்ணே இந்த பையனை விரும்புறேன்னே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கு தங்கச்சி அப்படிதான் சொல்லிக்கணும் இல்லையா? தோத்து போனியா போ, வென்றா உள்ள போ, எங்க வேணாலும் தூங்க போறான், அப்புறம் என்னதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? ஒரே மாதிரி பேசுவாங்க. RSS தலைவர், திமுக தலைவர், அந்த காங்கிரஸ் தலைவர், என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏத்துக்க. இதுக்கு எதுக்கு நீதிமன்றம்? கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தான். நீங்க பேட்டியில பாருங்களேன், ரசிப்போம், ஆனா வாக்கு எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம். நீ எதை பத்தியும் கொல்லப்படல, என்னுடைய பசியை பத்தியோ பட்டினியை பத்தியோ எதை பற்றியும் கொல்லப்படல. 2 பெண்களை நிர்வாணமாக்கி தெருவில் நடக்க விட்டு வன்புணர்வு செஞ்சு உயிரோட வச்சு தீ வச்சு கொளுத்துன நீ, எனக்கு தம்பி விஜய்க்கு அவர் கட்சிக்கு தலைவர் யாரு ஐயா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் யாரு? என் கட்சிக்கு தலைவர் யாரு? இல்ல இல்ல, சாதி மதம் சாமி கடவுள் இதை பத்தி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ மண்ணை பற்றியோ மண்ணின் வளத்தை பற்றியோ சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் எதிர்காலத்தை பற்றி, நல்வாழ்வை பற்றி, மண்ணை பற்றி, காட்டை பற்றி, மேட்டை பற்றி, நீரை பற்றி, நிலத்தை பற்றி சிந்திக்கிற தலைவனுக்கு இது தேவை இருக்காது. கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் கட்சி பல இடங்களில் வந்து 2வது இடம் 3வது இடம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. மக்கள் அதிக அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர 2026 நாம் தமிழர் கட்சி முதன்முறையா சட்டசபைக்கு கட்சி உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏவா போவாங்களா சார்? நாங்க அதிகார ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி நடத்தணும் நினைக்கிறேன். நீங்க 2 பேர் 3 பேர் உள்ள போகணும். நான் 4 சீட்டு 3 சீட்டுக்கு வந்தவனா இருந்தா அம்மா ஜெயலலிதா என்னை கூப்பிடும் போதே நான் போயிருப்பேன். ஐயா மோடி கூப்பிடும் போதே போயிருப்பேன். நான் இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கு வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்தவன். எல்லாரும் சொன்னாங்க நீ நல்லா இருக்கலாம், குடும்பமும் நல்லா இருக்குன்னு கஷ்டப்படும், நானும் என் வீடும் நல்லா இருப்போம், நாடு மக்களும் நாசமாயிருவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டவன் நான். எனக்கு அது இல்லை, என் கனவு வேற. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனம் முன்னோர் தூக்கி சுமந்த கனவை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள். நாங்கள் திடீர்னு ஏதோ ஆசைப்பட்டு இதுக்கு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. இந்திய தேர்தலில் இந்தியாவை யார் ஆளுவதும் போது மோடி ஐயாவா ராகுல் தம்பியை ராகுல் சகோதரராங்கிறது கணக்கு. அதில் எனக்கு கடைசி நேரத்தில் என்னையை ரைடை விட்டு மிரட்டி என்னுடைய சின்னத்தை பறித்து 6 தேர்தலாக நான் போட்டிட்டு சின்னத்தை எடுத்து கடைசி நொடியில் எனக்கு ஒரு மைக் சின்னத்தை கொடுத்து நான் கொண்டு போகிறது கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஒரு தொகுதிக்கு 50-58 கோடி முதலீடு பண்ணீங்க, நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ணல. நான் அதிகபட்சமாக எனக்கு 5-6 தொகுதி எத்தனை லட்சம் ஓட்டுருக்கு, நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் துண்டறிக்கை கொடுத்துருந்தா கூட எனக்கு கூடுதலாக வாக்கு வந்திருக்கும். நான் அதிகபட்சமாக கொடுத்தா 50,000 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்துருப்பேன். அதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ அந்த சூழ்நிலை என் மக்கள், வாக்குக்கு காசு கொடுக்காத பிள்ளைகள், எளிய முகங்கள், இதெல்லாம் யார் இவருடைய மகன் அவருடைய மகன் அப்படி இல்லாது எங்கெங்கோ இருந்த எளிய பிள்ளைகளை எங்களை தேடி இவ்வளவு வாக்கை செலுத்தி எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா அது வரலாற்றில் ஒரு பெரிய மாறுதல், புரட்சி. ஆனால் தமிழ்நாட்டை யார் ஆளுவது அப்படிங்கும்போது என்னையை புறந்தள்ள முடியாது. இவர்களால் நீ எத்தனை 1000 கோடியை வேணாலும் கொட்டினாலும், நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலைகளாக நின்று தண்ணியை குடித்தாலும், இந்த தேர்தலில் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அப்படி தள்ளிவிட்டு போக முடியாது. நீ அவாய்ட் ஹிம், இக்னோர் ஹிம், ஃபர்கெட் ஹிம்லாம் இதில் எடுபடாது. இது ப்ளீஸ் கன்சிடர் இட்டுன்னு நாங்கள் இறங்கி அடிச்சு விட்ருவோம். அதில் என் மக்கள் இந்த தேர்தலில் எங்கள் கூட நிற்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க, உறுதியாக பார்ப்பீங்க. நீங்கள் எங்க 1 சீட்டு 2 சீட்டுக்கு நாம் தமிழர் ஆட்சி அமைக்குது. 2026 தேர்தலில் போட்டி பலமாக இருக்கு, பலமுனை போட்டிகள். நான் இந்த பலமுனை இது அந்த முனையெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. நாங்கள் ஒரே ஒரு குறுமுனை தான், எங்களுக்கு ஒரே நோக்கம்தான். அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை, யார் இருக்கா என்னங்கிறத. இந்த இடத்துல எனக்கு 2 கோடு, அந்த கோட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போய் தொடணும், அவ்வளோதான். அது போட்டி யார் பலமாக யார் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை இவங்க சந்திக்கிறது இல்லை. கூட்டணி இல்லாமல் யாரும் தனித்து நிற்கிறது இல்லை. இதுவரைக்கும் திமுக தனித்து நின்னதில்லை. ஒரே ஒரு முறை 2014 அம்மா ஜெயலலிதா தனித்து நின்றுருக்காங்க. அவ்வளோ புகழ்பெற்ற எம்ஜிஆர் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் இணைச்சி தான் நின்றுருக்காரு. தொடர்ச்சியாக இந்தியாவில் பல முறை தனித்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா எங்களுடைய தத்துவம் தனித்துவமானதுங்கிறதுனால மற்றவங்களோட சமரசம் செய்ய முடியாது. பல முறை தோற்றும்
முதன்மையான தேர்தலில் 4 முறை 4 தேர்தலில் நின்றுருக்கோம். அதுக்கு பிறகு இடைத்தேர்தல், உள்ளாட்சி இதுகள் எல்லாம் தோல்வியை சந்தித்த பிறகும் கூட இம்முறையும் தனிச்சு நிற்கிறது நாங்கள் தான். அதனால சமரசம் இல்லை, எங்களுக்கு கொள்கையில் சமரசம் இல்லை, தனிச்சு தான் போட்டிடுவோம். விஜய் வந்து பிஜேபியும் திமுக ஒரே அதே வழியில் சில சமயம் வந்து பின்பற்றுறாங்க. இல்லை, பின்பற்றது அப்படி இல்லை. இப்போ எங்களுடைய நீங்கள் அவர் சொல்கிறத நான் பின்பற்ற மாதிரி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. இந்த கொள்கையை நீங்கள் முதல் பின்பற்றி வரீங்க, இவர் இப்போ சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்க? பின்பற்றலை, நாங்கள் பேரறிவிப்பு செய்கிறோம். ஏற்கனவே இருந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றதான் பின்பற்றுறது. நாங்கள் இந்திய கட்சிகள், இந்தியாவுக்கு ஒரு கட்சிங்கிறது தேவையில்லைங்கிறது எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றியம். உங்களுக்கே தெரியும். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி, அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை, ஒன்று காங்கிரஸ் ஆள்வது, இல்லைன்னா பாரதிய ஜனதா ஆள்வதுங்கும் போது எந்த மாநிலத்திற்கும் உரிமை இருக்காது, எந்த மாநில உரிமைகளையும் பாதுகாக்காது, எந்த மாநில மொழிகளையும் வாழ விடாது. எந்த மாநில மொழி உயிர்ப்போடு இருக்குது உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் நம்ம மாநிலத்துக்கு வாங்க, நம்ம மொழி இருக்கா இல்லை அடக்கம் பண்ணிட்டாங்களா? அடக்கம் பண்ணிட்டாங்க, செத்துருச்சு. இப்போ அவங்களுக்கு அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மொழினா இந்தி தான், மதம்னா இந்து தான், நாடு ஒரே நாடு, எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே இது கல்விக் கொள்கை, இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்கும்னா, ஒரு தமிழனா ஒரே தண்ணி இருக்காதோ, காவிரிலேருந்து தண்ணி வராதோ? ஒரே நாடுனா ஒரே ரேஷன் கார்டுனா தண்ணி வராது. அது எப்படி? ஒரே வரி இருக்குது, ஒரே வரி. எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறா, அவள் ஒரு வரி கட்டுறா. அதே உப்புக்கு, ஊறுகாய்க்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, நெய்க்கு, எண்ணெய்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு வரி கட்டுறா. அதே தானே அதானி அம்பானி பொண்டாட்டியும் கட்டுறா. வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தர ஒன்றா இல்லையே. இந்த கேள்வி எழும்ல, ஒரு குடிமகனாக எழும்ல. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இதில் நிறைய முரண்பாடு இருக்குது. அப்போ அதனால இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காமல் காங்கிரஸே ஆள்றது, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அப்போ இந்தியாவை யார் ஆள்றதுன்னு? இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆளுவோம். இந்த நாட்டில் கூட்டாட்சி இருக்கும்போது தான் நாடு நல்லா இருந்தது. விபி சிங்குன்னு ஒரு தலைவன் கிடச்சான், 2 ஆண்டு. அவர் கெடுவாய்ப்பு, அவ்வளோதான் ஆள முடிஞ்சது. அவர் ஆட்சியில் தான் ஓரளவு நல்லா இருந்திருக்கு. அப்போ கூட்டாட்சி எல்லோரும் கூடி பேசி ஆளும். இவர் கன்னடர், இவர் தெலுங்கர், இவர் மலையாளி, இவர் பீகாரி, இவர் குஜராத்தி, இவர் மராட்டியர், இவர் ராஜஸ்தானி, நான் தமிழன், எல்லோரும் உட்காருவோம். அவர் கன்னடர் ஆண்டுட்டாருப்பா, இந்த தெலுங்கர் கூட ஆண்டுட்டார், இந்த இவர் குஜராத்திலாம் ஆண்டுட்டார். 15 ஆண்டுகளுங்க இவ்வளோ பெரிய நாட்டை ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர் உயர்ந்த பதவியில் 3 முறை இருக்கிறாரு. எப்படி? தேர்தல் முறைப்படி தானே எல்லாமே வராங்க. நீங்க தானே நீங்க நிக்கிறீங்க, ஏன் அந்த சுழற்சி முறையில் அந்த வாய்ப்பை தர மாட்டீங்க? எல்லாரும் குடிக்கிறான் சாராயத்தை, திறந்து விட்டுருவீங்களா? நீங்க பேசுறது எப்படி? அது திறந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் குடிக்கிறாங்க, அது திறந்து விடுவீங்களா? திறந்து விடுவீங்களா? கட்சி இப்ப அதுக்கு ஒரு கட்சி ஒரு தலைவர் தேர்ந்தாங்க. அப்படி கிடையாது. ஒரே மாநிலத்திற்கு மிக உயர்ந்த பதவிகள். நீங்கள் முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்ட்ரி, பிரைம் மினிஸ்ட்ரி, 2ஐயும் ஒரே மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேட்குறது இந்த என்னுடைய வேதனை வலி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் மற்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு மந்திரி சபையிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்கள் தேர்வு செய்யறாங்க. இதே சொல்றீங்க. எந்த மாநிலத்திலிருந்து தேர்வு செஞ்சுருக்காங்க? கூட்டணி வைக்காத மாநிலத்துக்கு கொடுத்துருக்கா? கிடைச்சிருக்கா? 40 சீட்டு வந்துருக்கு திமுக, பயன் இருக்கா? தோற்று போன எல்முருகனுக்கு மினிஸ்டர் கொடுக்குறீங்க, 2வது கட்டத்தில் இணையமைச்சர் கொடுக்குறீங்க. ஜெயிச்ச 40 பேர் தண்டம் தானே. இப்போ எங்க என் உரிமை? கேட்டால் ஜனநாயகம்பிங்க, சகோதரத்துவம்பிங்க, சமத்துவம்பிங்க, எல்லாருக்கும் எல்லாம்பிங்க இருக்கா? அது வீணு. அந்த எல்லாமே சட்டப்படி தான் நீங்கள் நடத்துறீங்களா? அரசியலமைப்பு சட்டப்படி தான் எல்லாம் நடக்குதா? அரசியலமைப்பு சட்டப்படி இப்படி தான் நடக்குதா? இந்தியா ஒரே நாடாக இருக்கணும்னா நல்ல அம்பேத்கர் சாசனத்தை வகுத்தவர். இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்றும் இல்லை, நம்ம உருவாக்குறோம். இந்த சாசனம் இப்படி ஒன்று இருந்ததில்லை, உருவாக்குறோம். ஆனால் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாகவும் ஒருமைப்பாடு கொண்ட நாடாகவும் இருக்கணும்னா அந்தந்த மொழிவழி மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேணும்னு அது வரைவில் இல்லை, ஆனால் சொன்னது இருக்கு. அப்படி இருக்கா? அரசியல் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் தேசப்பற்றுங்கிறீங்க, நாட்டு பற்றுங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத ஒரு நாட்டு மேலே எனக்கு பற்று இருக்கும்னா எப்படி வரும்? காவிரின்னு பேசும்போது என்னை கர்நாடகாவிலேருந்து அடித்து விரட்டும் போது இது என் நாடுங்கிற நினைப்பு, என் நாடுங்கிற நேசம், பாசம், பற்று எனக்கு எப்படி வரும்? நான் ஓட்டு போடும்போது என்னை பாதுகாக்க வரிசையில் நின்று ஓட்டு போட சொல்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு துணை இராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு, இந்த அதிகாரமும்
என் நிலத்தின் உரிமைக்காக நான் காவிரியில் தண்ணின்னு கேட்கும்போது அவர்கள் அடிப்பார்கள். அங்கு வாழ்கிற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இராணுவத்தை நிறுத்தி, முதன்மை இராணுவம் துணை இராணுவத்தை நிறுத்தி கூட நீ பாதுகாக்கிறது இல்லையே. நான் மெரினா கடற்கரையில் வந்து வித்த காட்டுறேன் பாரு, இத்தனை வண்டி, இத்தனை ஃப்ளைட் வச்சிருக்கோம், இத்தனை ஹெலிகாப்டர் இருக்கு. இதெல்லாம் இருந்து நான் 850 பேர் கொண்டு காணச்சிங்கல. அப்போ எங்கே போச்சு இந்த இராணுவம்? இந்த கேள்வி யாருக்குமே எழக்கூடாதுன்னா நான் என்ன உயிருள்ள ஒரு மான தமிழ் இனமா செத்து போன பிணமா? நான் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்போ இந்த முறை மாறணும். இவங்களுக்குள்ள என்ன கொள்கை மாற்று இருக்குது? மொத்தமா வரி எடுத்துட்டு போயிடுற. நான் 2வது இடத்துல இருக்கேன், வரி அதிகமாக கொடுக்கறது இல்லை. நான் தான் 2வது இடத்துல இருக்கேன். எனக்கு என்ன திருப்பி கொடுத்துருக்கேன்? ஒரு கேள்வி கேட்குறேன், மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது? அப்புறம் என் காசை எடுத்து வச்சுக்கிருவேன். நான் கெஞ்சி கேட்டாலும் தர மாட்டேன். நீ கவர்மெண்டா கந்து வெட்டிக்காரனா? நீ எதுக்கு நீ இந்த காசை வாங்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தருவேன்? ஏன் தர்ற? என் வரி எனக்கிட்ட இருக்கட்டுமே. 75 விழுக்காடு அந்த மாநில மக்களின் வரி வருவாய் பெருக்கம் அந்த மாநில மக்களுக்கு, மீதி 25 விழுக்காடு பொது நிதியா எனக்கு கொடு. நான் நாட்டின் பாதுகாப்பு, இந்த பணம் அச்சிடுதல், வெளியிடுதல், போக்குவரத்து, இந்த மாதிரி வெளியுறவுத்துறை இதுகளை வச்சு நிர்வகிக்க எனக்கு 25 விழுக்காடு கொடு. அதானே கேட்கணும். கன்னடர்கள் வரி கன்னடருக்கு, தெலுங்கர் வரி தெலுங்கருக்கு, மலையாளி வரி. நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கணும், எப்படி பாதை கொடுக்கணும், எப்படி மின்சாரத்துக்கு கொடுக்கணும், எப்படி மருத்துவத்துக்கு கொடுக்கணும், நான் முடிவு பண்ணிப்பேன். இதெல்லாம் எந்த மாதிரியான ஆட்சி முறை நிர்வாகம்னு பாருங்க. மத்தியிலே எதுக்கு மத்திய அரசு சொல்ற இந்த கொள்கைகளை, அதனால நமக்கு வந்து அவருக்கு பாரதிய ஜனதாவை எதுக்குறாரு அப்படின்னு எங்க பார்வையில் ஒரு கட்சியே தேவையில்லைங்கிறதான். அதுல காங்கிரஸுங்கிறது விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி காங்கிரஸ் தான். உங்களுக்கே தெரியும். நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் சொல்லி, ஏன்னா எங்க குடும்பம்லாம் காங்கிரஸ் குடும்பம். நான் தான் படிச்சு இதாகி என்னை பாடம் நடத்த வாத்தியார்கள்லாம் என்னை திராவிட சிந்தனைக்குள்ள இந்த மொழி இனப்பற்று இருந்ததுனால இதுக்குள்ள வந்தோம். அப்ப உங்களுக்கு சொல்ற இந்த காங்கிரஸ் கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்றுச்சு, என் உரிமையை பறிச்சிருச்சு. கல்வியை மாநில உரிமையா இருந்தது எடுத்துக்கொண்டு போனது யாரு? காங்கிரஸ். இந்திய வலுக்கட்டாயமா திணிச்சது யாரு? காங்கிரஸ். இந்த ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது இந்த திமுக. என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? எல்லாமே பெத்து பேர் வச்சது யாரு தெரியுமா? காங்கிரஸ், திமுக, இந்த கட்சிகள். வேற இந்த போன்விட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஊட்டமா வளர்க்கறது யாரு? ஐயா மோடி. நீ பிள்ளைய பெத்து பேர் வச்சா ராஜா, அவன் தொட்டியில போட்டு தாளாட்டி நல்லா வளர்க்கிறாரு. அவ்வளவுதான். இதில் 2 பேருக்கு ஏதாவது வித்தியாசம்? பார்ட்டி சேஞ்சு பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு, நோ பாலிசி சேஞ்சு. நீ பாபர் மசூதியை இடிப்ப, நான் இடிக்க அனுமதிப்பேன். நீ கோயில் கட்டுவேன், அதுக்கு அடிக்கல் நாட்டுவேன், நான் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்பேன். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வந்துச்சுல்ல, அந்த வழக்குல ஒரே மாதிரி பேசுவாங்க. RSS தலைவர், திமுக தலைவர், அந்த காங்கிரஸ் தலைவர், என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏத்துக்க. இதுக்கு எதுக்கு நீதிமன்றம்? ரத்த ஆறு ஓடும். தலைவர்கள் பேசுறாங்க, தீர்ப்பை ஏத்தீங்கன்னா ரத்த ஆறு ஓடட்டும், நான் செத்து கூட விழுகிறேன். நீதியை சொல்லியா? தீர்ப்பு சொல்லாத, நீதியை சொல்லியான்னா எங்க நீதி இருக்குது? ஏன் இவ்வளவு பேசுறேன் தெரியுமா? நான் ஒரு அடிமையா இருக்கேன் இந்த தேசத்துல, நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு எதுவும் இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என் இனத்தின் பகைவன் எதிரி. பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. எந்ததுக்கு நிக்காது. அது கோயிலை விட்டு வெளியில வராது. ஒண்ணுதான் தம்பி, சாதி, மதம், சாமி, கடவுள் இதை பத்தி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றியோ, மக்களின் நலனை பற்றியோ, மண்ணை பற்றியோ, மண்ணின் வளத்தை பற்றியோ சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் எதிர்காலத்தை பற்றி, நல்வாழ்வை பற்றி, மண்ணை பற்றி, காட்டை பற்றி, மேட்டை பற்றி, நீரை பற்றி, நிலத்தை பற்றி சிந்திக்கிற தலைவனுக்கு இது தேவை இருக்காது. ஒரேதான் ரெவல்யூஷன். கட்சி ஆட்சிகளால் இதை புரட்ட முடியாது, மாற்ற முடியாது. மக்களின் புரட்சியால தான் மாற்ற முடியும். இதெல்லாம் நடக்குமானுங்க? கேரளாவில், இது இலங்கையில் ஒரு சின்ன நாட்டில் ஜேவிபின்னு ஒரு கட்சி இருந்தது தம்பி. அது ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ண மாட்டான். அந்த மக்கள் கவனத்தில் எடுக்க மாட்டான். 3 விழுக்காடு தான். தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அவனுக்கு விழுக்காடு 3 தான். இன்னைக்கு அவன் அதிபராக இருக்கான். இந்த திரிபுரா, அது வந்து ஒரு பங்களாதேஷ் வந்து புரட்சியால தான் அதுவும் வருது. இவன் உருது, அது வங்க மொழி, நீ உன் மொழி ஆட்சி மொழின்னா என் மொழி என்ன, ஒரே மதம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகள் வழி. அப்படி இருந்தும் ஓ மொழி ஆட்சி மொழினா என் மொழி என்ன ஆச்சுன்னு
உங்களுக்கு தெரியும், முஜிபுர் ரஹ்மான் அவர் நண்பர்களும் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது சண்டை போட்டு வெளியில் வந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டை படைத்த பிதாமகனுடைய சிலையை இடித்து வீழ்த்தப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் புரட்சி. அது ஒரு புரட்சின்னா அதுக்கு சரியான பொருள் என்பது தலைகள் மாற்றம். அந்த மாதிரி ஒன்று இது வரும். அந்த சீனா அந்த பங்களாதேஷ் அதிபரை இந்தியா அடைக்கல் கொடுத்து வேறு நாட்டுக்கு அனுப்பிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி இந்தியாவுக்குள்ளே வந்தால் இந்த இவர்களெல்லாம் எப்படி நீங்கள் எல்லாம் தனித்தனி விமானம் வச்சு பறக்கிற ஆளுங்க உங்கள் அம்மாளுங்க அப்படின்னா எங்கே போய் எவன் எங்கே பதுங்கிருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன நாடு, நீ 150 கோடி மக்களை தொட்டு தாண்டி போயிட்டு இருக்க. நீ எதை பற்றியும் கொல்லப்படலை. என்னுடைய பசியை பற்றியோ பட்டினியை பற்றியோ எதை பற்றியும் கொல்லப்படு. 2 பெண்களை நிர்வாணமாக்கி தெருவில் நடக்க விட்டு வன்புணர்வு செஞ்சு உயிரோட வச்சு தீ வச்சு கொளுத்துன நீ பசுமாடுகளை கூட்டி வச்சுட்டு ராஜா மாதாக்கள்னு அறிவிக்கிற. நான் சொல்றது அந்த காயம் புரியுதா? பெண்களை நிர்வாணப்படுத்தி நம்ம அக்காவை தங்கச்சியை அம்மனம்மா கூட்டிட்டு போய் பல 100 பேர் கூடி நின்று வன்புணர்வு செஞ்சு கதற கற்பழிச்சு அப்படி வச்சுக்கிறீங்க. கொலை பண்ணிட்டேன், உயிரோட வச்சு எரிச்சு விட்டேன். ஆனால் பசுமாடு அப்படி பக்கத்து நிறுத்தி வச்சுட்டு ராஜ மாதாக்கள்ங்கிற. ஒரு பசுவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நம்ம நாட்டில் பெண்களுக்கு இல்லைன்னா எங்கே போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க செய்வாங்க. அதனால் நீங்கள் அந்த அது பாசிசம் இதெல்லாம் இல்லை. திமுக மட்டும் என்ன 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. நான் சொல்லலை, ஐயா கட்சியின் தலைவரே ஐயா ஸ்டாலின் பலமுறை சொன்னதற்கு எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான். இப்போ இது எப்படி? இப்போ முன்னாடி நிற்கிறவர் இவர் என்ன மதமாக இருப்பார், இவர் என்ன சாதியாக இருப்பார்னே பேசிட்டு இருக்கிறவங்க எப்படி நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க? அப்போ கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் 90 விழுக்காடு இந்துன்னு நீங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ நடந்திருக்குது. அப்போ 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இருக்காருன்னு நீங்களே சொல்கிறீங்க. அதில் என்ன இது இருக்குது? நீங்கள் கேட்டால் பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோன்றீங்க. எத்தனை கேள்வி எழுப்பினேன், நீங்கள் பதில் சொல்ல முடிஞ்சதா உங்களால்? ஒரு நாட்டின் முதலமைச்சர் அந்த நாட்டின் பிரதமரை சந்திக்க போகும்போது, ஒரு மாநில முதலமைச்சர் இந்த காரணத்துக்காக பிரதமரை சந்திக்க போகிறேன், இதுக்காக நான் பார்க்க போகிறேன், இந்தந்த கருத்துக்களை வலியுறுத்த போகிறேன், இதுக்கு இந்தந்த திட்டங்களை நிறைவேற்றி தர சொல்லி கேட்க போகிறேன், அதுக்கு நிதி ஒதுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுல போகணும். இல்லை, ஏன் சந்திக்க போகிறேன்னு சொல்லலை. சந்திச்சிட்டார். சந்திச்சு இதை சந்திச்சு இந்த கருத்தை வலியுறுத்தினேன், இந்த கோரிக்கையை வச்சுருக்கேன் சொல்லலை. அப்புறம் தம்பி உதயநிதி போகிறாரு, அவர் ஏன் போகிறேன்னு சொல்லலை, எதுக்கு சந்திச்சேன்னு சொல்லலை. எங்களை என்ன இந்த பைத்தியக்கார பயில நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? விஜய் அரசு விஜய் பட்டாரம் முழுக்கவே அங்கே போயிட்டாங்க. முதல் தலைமுறை போட்டு எங்களுக்கு இந்த முறை நான் விஜய்க்கு தாவே காக்க போடுவாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சீமான் கட்சி, அவருடைய கட்சி பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுடைய கருத்து எப்படி? இல்லை, என்னோட இதை நீங்கள் என்னுடைய சகோதரனா நான் உங்களுக்கு உடன் பிறந்தவனா அவனுக்கு சொல்கிறேன். தம்பி விஜயோ இப்போ ஐயா ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சூழல்லையோ, இல்லை ஐயா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாலுமே, அண்ணன் ஐயா விஜயகாந்த், அண்ணன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டாலுமே அவர்கள் ரசிகர்களை சந்தித்தாங்க. சீமானும் திரையுறவர் தானே வந்தாருன்றாங்க. நான் ரசிகர்களை சந்திக்கல. எனக்கு யார் ரசிகர்களை சந்திக்கல. ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக ஆக்கலை. நான் ரசிகர் மன்றத்தை கிளை மன்றமாகவோ ரசிகர்களை தொண்டர்களாக ஆக்கலை. நான் இந்த மண்ணில் இருக்கிறது புறையோடி போன நன்கு வளர்ந்து விஷச்செடியாக இருக்கிறது சாதி மத உணர்ச்சி. சுத்தமாக இல்லாத செத்து போனது மொழி இன உணர்ச்சி. அந்த செத்துப்போன உணர்ச்சியை ஊட்டி இத்தனை லட்சம் இளைஞர்களை திரட்டி அதில் 36 லட்சம் வாக்கை தனித்து நின்று ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஒரே கட்சி நான் தான். இந்திய அரசியல் வரலாற்றிலே நாங்கள் தான். அப்படிங்கும்போது இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் அங்கே போயிடுவாங்க இங்கே போயிடுவாங்கன்னு பிரபாகரன் பிள்ளைகளுக்கு திரைப்படத்தை பார்த்து ரசித்து கைதட்டுறவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி அண்ணன் கமலஹாசன் வரும்போது இதே நெருக்கடி எனக்கு இருந்தது. ஐயா கூட்டம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பண்ணக்கூடாது. சென்னையில் இந்த கடற்கரையில் அந்த விண்ணூர்தி சாகசங்கள் இருக்குல்ல, வித்தை இருக்குல்ல, 15 லட்சம் பேர் கூடியிருக்கான். அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு திரைப்புகழ் பெற்ற நடிகர் ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணுன்ட்டு மக்கள் வெகுவாக கூடுவாங்க. அது இயல்பு தான். அதனாலேயே ஒரு பெரிய இந்த நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கையில் பின்னடை வந்துடும் வீழ்ந்துரும்லாம் அப்படிலாம் கருதக்கூடாது. அது கிடையாது. திமுக அப்படி சொல்லக்கூடாது. திமுகவுக்கு அந்த வாழ் பதில் திமுக செஞ்ச ஏமாற்று சூழ்ச்சி. வளர்ச்சின்னு சொல்லாதீங்க, வரலாற்றை புரட்டி பேசாதீங்க. திமுகவை சார்ந்தவர்கள் மொழி
இந்திய எதிர்ப்புக்கு எடுத்த போராட்டங்களை ஒன்று சொல்லுங்கள். தியாகராஜ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த ஐயா நா. காமராசன், என்னுடைய மாமா நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள் அந்த சட்ட நகலை எரித்து அவங்க செஞ்ச கிளர்ச்சி, சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கள் ஊர் சிவகங்கை ராஜேந்திரன் சூடுபட்டது. அங்கங்கே தன்னெழுச்சியாக தமிழின உணர்வார்கள், மொழி பற்றாளர்கள் வெகுண்டு எழுந்தது. கீழப்பலூர் சின்னசாமி செத்ததுக்கு காரணம் வரலாற்றில் இருக்குது. அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து விலகிட்டாருங்கிற வழியில தான் அவர் அண்ணா அப்படி கைவிட்டாருங்கிறதுனால தான் தீக்குளிச்சார். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போராட்டங்களை தன்மைப்படுத்திக்கிட்டு உயிர் எழுத்துன்ட்டு எங்கள் ஐயா அம்மா நடராஜ் எழுதின புத்தகம் நான் தான் வெளியிட்டேன். அதில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கெங்கு மொழி போராட்டம் நடந்தாலும், மொழி இந்திக்கு எதிராக போராட்டம் தனக்கான போராட்டமாக மாற்றிக்கொள்கிற ஆற்றல் அண்ணாவுக்கு இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. அதை பயன்படுத்தி வந்தாங்க. அவங்க செஞ்ச மொழி அதற்கடுத்து மிகப்பெரிய கொள்கை பாட்டை உருவாக்குனது வந்து நீங்க தான். இளைஞர்களை வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பா ஒரு கொள்கை அடிப்படையில் கொண்டாந்து இன்னைக்கு 35 லட்சம் வாக்குகளை வந்து மாற்றி உருவாக்குனது நீங்க. இந்த நிலையில வந்து இந்த விஜயனுடைய அரசியல் வரவு, அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் புறமே இது வரைக்கும் வந்து முதல் தலைமுறை நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கும். அப்படி இல்லை. இப்ப வந்து தம்பி விஜயை ரசிக்கிறவங்க விஜய் ஓட்டர்ஸ் என்னுடைய ஓட்டர்ஸ் இல்லைல்ல, என்னுடைய ஓட்டர்ஸ் இல்லை. எனக்கு தம்பி விஜய்க்கு அவர் கட்சிக்கு தலைவர் யாரு? ஐயா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் யாரு? என் கட்சிக்கு தலைவர் யாரு? இல்ல இல்ல, ரெண்டுக்கு நீங்க வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கணும். தம்பி விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் யாரு? அவர். எங்க கட்சியின் தலைவர் யாரு? ஆமா, தலைவர் யாரு? எங்க கட்சியின் ஆமா சொல்லியிருக்கல, அதுதான் தலைவர் ஏற்று இருக்கிறோம். அதில் தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படிங்கும்போது நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக எங்கள் தலைவரை பார்க்கல, 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அப்போ அந்த அடிப்படையில் அதை இதையும் நீங்கள் ஒப்பிடுறது தவறு. வெளியேறியது எனக்கிட்ட இருந்து வெளியேற மாட்டாங்க யாரும். இங்கே வருங்க, என் தம்பி கூட நிற்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேலே எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க பேட்டியில பாருங்களேன், ரசிப்போம், ஆனா வாக்கு எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம். கட்சி முதல் மாநாட்டிலே வந்து கூட்டணி கட்சிக்கு வாங்க அப்படின்னு இருக்காரு. வந்தா எங்களோட கூட்டணி சேர்ந்தா ஆட்சி அதிகாரம் பகிர்வு அப்படின்னு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? கூட்டணிக்கு வாங்க இல்ல, அந்த வரவேற்பை நான் வரவேற்கிறேன். அவர் தம்பி கூப்பிட்டதை அதுல அவர் வரவேற்பை, அவர் அழைப்பை ஏற்று போய் அவரோட சேர்ற கட்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சார், 2026 சட்டமன்ற ஆரம்பிச்சதே சொல்றாரு, கூட்டணி கட்சியை வந்தா எங்களோட சேர்ந்தா நாங்க வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கு கொடுப்போம் அப்படின்றாரு. அதை நீங்க அவருடைய பெருந்தன்மையை எடுத்துக்கிறீங்களேன், தம்பியோடைய பெருந்தன்மைன்னு எடுத்துக்கிறீங்க. அவர் தான் ஆட்சியில பங்கு கொடுக்குறாரு, நம்ம போகலாம்னு நினைச்சு போற கட்சிகளை வாழ்த்துங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, அவரோட போய் சேர்ற கட்சிகளுக்கு நம்ம அப்ப வாழ்த்துக்கள், நல்லா இருங்க அப்படிதானே சொல்லணும். அண்ணே, நான் இந்த பொண்ணை, அண்ணே இந்த பையனை விரும்புறேன்னே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கு தங்கச்சி அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா? நாசமா போயிடுவேன். நீ எதுக்கு வேணா போய் கல்யாணம் இப்படியா சொல்ல முடியும்? இப்படியா சொல்ல முடியும்? பார்வையில் அது வந்து இப்ப நீங்க ஒரு ஊடகவியலாளரை நீங்க பேசுங்க. இப்ப ஐயா விஜயகாந்த் கூட போய் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்கன்னா, அது அன்னைக்கு கூட நான் சொன்னேன், அவர் முதல் தேர்தலில் 8.5 விழுக்காடு பெற்று அவர் வென்றிருந்தார். ரெண்டாவது வந்த பக்கத்திலே வந்த பாராளுமன்ற தேர்தலில் 10.5 விழுக்காடை தொட்டார். அந்த வாக்குக்காக அம்மையார் ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு 45 சீட்டு கொடுத்தாங்க. அதில் அவர் வென்று திமுகவை முந்தி போய் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். திருப்பி அவர் வரும்போது இந்த திமுக வேணாம், அதிமுக வேணாம்னு சில கட்சிகள் முடிவெடுத்தாங்க. அதில் எங்கள் அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அண்ணன் ஜவஹர்லால் போன்றவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை ஐயா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உருவாக்கினார். அப்போ அதில் அவருக்கு ஒரு 10 விழுக்காடு 10.5 விழுக்காடு வாக்கு இருக்குதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து தம்பி விஜய்க்கு எவ்வளோ வாக்கு, அவர் இத்தனை விழுக்காடு வச்சிருக்காரு, இவரோட போனால் நம்ம வென்றலாம், நமக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், எம்பி கிடைக்கும்னு கட்சிகள் விரும்பினா தான் போவாங்க. ஆனால் அவர் அழைப்பு விடுக்கிறது அவர் உரிமை, அதில் போய் சேர்றதும் சேராது அவரவர் உரிமை. எங்களுக்கு எப்பவுமே தனிச்சு போட்டி, இது எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய உரிமை. அதை போய் அதை என்ன
நோக்கி உங்க பிரச்சார வியூகங்கள் இருக்கு. இதுக்கு நடந்த ஒரே கோட்பாடு தாங்க. ஏற்கனவே நான் 2016 எப்படி ஆட்சி நடத்துவேன்ட்டு நான் இது ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். நான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை கிடையாது. ஆட்சி ரெண்டாவது நான் ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோம்னு செயல்பாட்டு வரைவு. கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், எல்லாம் குடிநீர் எப்படி விநியோகம் பண்ணுவோம், மின் உற்பத்தி விநியோகம் எப்படி, வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம், இது மாதிரி கொடுத்துருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி அச்சு ஆவணத்தை படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குனுங்க பிள்ளைகளுக்கு. காணொலி ஆவணமாக வெளியிடுவேன். சார் 2026 வர சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இப்பயே நீங்கள் இல்லை, அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். எங்களுடைய இலக்கு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல. நல்லா உங்களுக்கு சொல்கிறது மூலமாக எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஆள் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ எங்கள் இலக்கு அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். என்ன சீமான் அடிப்படை அமைப்பு அதெல்லாம் உங்களுக்கு பல முறை நான் விளக்கி பேசிட்டேன். ஆனாலும் 1-2 சொல்கிறேன். என் தங்கச்சி எம்எல்ஏவாக இருக்காங்க. திருப்பி பதவி ஆசையில் எம்பிக்கும் போட்டிடுறாங்க. அந்த கட்சி எம்பிக்கும் கொடுக்குது. இங்கேயே நிறைய நடந்திருக்கு. எம்பிக்கு வெந்துட்டா எம்எல்ஏவே ரிசைன் பண்ணுறாங்க, பதவி விலகுறாங்க. வலுக்கட்டாமல் என் மக்கள் மேலே ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. ஒருத்தர் பதவியில் இருக்கும்போதே இன்னொரு பதவிக்கு போகும்போது ஒரு ஜனநாயக இந்த நாட்டு ஜனநாயகத்தில் இன்னொரு குடிமகன் கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது. அதை விளங்கணும். அப்போ இந்த பதவியை விலகும் போது இங்கே இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. இதுக்கு ஒரு 50 கோடி செலவாகுது. யார் காசு? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவன் ரொம்ப பதவி ஆசையில் அங்கே தவறான்னா ஒன்று செய்ய, நீ பதவி ஏறதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் இங்கே வைக்க வேண்டியது இருக்கும் தொகுதியில். அதுக்கு 50 கோடி செலவு, 50 கோடியை கட்டிட்டு நீ அதில் போய் பதவி ஏற்றுக்கன்னு சொல்லணும். இது என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு மாற்றம். உங்களுக்கு சிக்கல் புரியுதா? ஒரே நேரத்தில் ராகுல் காந்தி வட இந்தியாலையும் போராடுவார், தென் இந்தியாவில் வயநாட்டிலையும் போட்டிடுவார். ஒன்று மக்களை நம்பு, இல்லை உன்னைய நம்பு, இல்லைன்னா மக்களை நம்பு. எல்லா பக்கமும் போட்டு இப்போ இன்னொருத்தர் கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது. நீங்கள் ஒரு தொகுதியில் தான் வென்றதை வச்சுக்கிறீங்க, இன்னொரு தொகுதியில் விலகிறீங்க. அந்த இடத்துல தேர்தல் திணிக்கப்படுது. எங்களுக்கு வரிசையில் நிற்கிறது, ஓட்டு போடுறது, நீங்கள் கத்துறது, அப்படியே கேட்கறது, இதுவல்ல நாட்டு மக்களுக்கு. தேர்தல் ஏன் இவ்வளவு திணிச்சு இப்படி பெரிய இதாக கொண்டாட்டமாக்குறீங்க? அமெரிக்கா மற்ற நாடுகளெல்லாம் இப்படி இருக்குதான்னு ஒரு தடவை பாருங்க. பாருங்க, நீங்க இப்படி இருக்குதான்னு பாருங்க. அப்ப நீ என்ன நான் திணிக்கிற? அந்த தேர்தல் வலுக்கட்டாயமா ஒரு 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் தூங்க போற ஏழை மக்கள் இருக்கிற நாட்டில் நீ வலுக்கட்டாயமா தேர்தல் திணிக்கிற. அதுக்கு 200 கோடி 100 கோடின்னு செலவு பண்ற. அதை தவிர ஒரே தொகுதியில் நின்று போட்டிடு. தோத்து போனியா போ, வென்றா உள்ள போ, எங்க வேணாலும் தூங்க போறோம். அப்புறம் என்னதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அப்புறம் பாருங்க, மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றி பெற்றவனுக்கு தான் மந்திரி பதவி கொடுக்கணும். மக்களையே சந்திக்காதவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. அதிகாரத்தை செலுத்துகிற உரிமையை கொடுக்கக்கூடாது. 3 முறை அம்மா நிர்மலா சீதாராமன் மக்களையே சந்திக்கல. ஆனா மிக உயர்ந்த பொறுப்புல இருக்காங்க, நாட்டின் நிதித்துறை அமைச்சரா இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? மாநிலங்களவை அமைச்சரா, மாநிலங்களவை உறுப்பினராக்குங்க. இப்ப தம்பி எல்முருகன் எடுத்துக்கங்க, 2 முறையும் மக்களின் நன்மதிப்பை பெறல. நீ மந்திரியாக கூடாதுன்னு தானே நாங்கள் தோக்கடிச்சிருக்கோம். அப்புறம் திருப்பி அவரை ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக்கி மறுபடியும் மந்திரியை கொடுத்தா இது ஜனநாயகமா, ஜனநாயக துரோகமா? இது மக்களாட்சியா, மக்களாட்சிக்கு எதிரானதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயா அருண்ஜேட்லி 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிக்கப்படுறாரு. மக்கள் தோக்கடிக்கப்படுறாருன்னா அவர் அமைச்சராக ஆகணும்னு விரும்பல. அவரை மறுபடியும் மாநிலங்களை உறுப்பினராக்கி நிதியமைச்சராக கொடுத்து ராத்திரில பணம் செல்லாதுன்னு போயிட்டாரு. இது மக்களாட்சியா, மக்களாட்சிக்கு எதிரான ஆட்சியா? அடிப்படை அமைப்பு சொல்றது இல்லையா? இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுறீங்களா? போடுறீல்ல. நாட்டின் முதல் குடிமகன் யாரு? இது மக்களாட்சி, குடியரசு. குடியரசின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். மக்களின் ஆட்சி, மக்களின் ஆட்சியின் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது என்ன ஆட்சி? நான் கேட்கறதுக்கு பட்டுப்பட்டுன்னு சொல்லுங்க. மக்களின் ஆட்சி இது குடியரசு. குடியரசின் தலைவரை குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. அப்படி இல்ல. முதலமைச்சரை தேர்வு செய்யறதுல முதலமைச்சர் மக்களால் தேர்வு செய்யப்படுறாரு. அவர் நான் சொல்றத கேள்வி. மக்கள் அவர் எம்எல்ஏவா தேர்வு செய்யறாங்க. அந்த கட்சி கூடி எங்க கட்சியில நீங்க குடியரசுத் தலைவருக்கு எந்த தகுதியும் வைக்கிறது இல்லையா? நீங்க நினைச்சா நிறுத்திப்பிரிய. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு குடியரசுத் தலைவரை நிறுத்த, மற்ற கட்சி ஒன்று நிறுத்தட்டேன். வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் இன்னும் ஓட்டு போடுறேன். நான் யாரு மக்களாட்சியின் தலைவனே மக்களை நாங்களே தேர்வு செய்யற உரிமையை கொடுத்துரு.
நீ உனக்கு நீட்டுற இடத்துல காட்டுற இடத்துல கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருக்கக்கூடாது. இந்த நாட்டாமை படத்தில் ஓரத்தில் இருந்து மிச்சர் திம்பார்ல அந்த மாதிரி அளவு உருவாக்கூடாது. அதுக்கு பேர் மக்களாட்சி இல்லை, மக்களாட்சிக்கு எதிரான துரோகம். நீங்க என்ன செய்யணும்? இது சொல்லிக்கிட்டே வருவேன் பாருங்க, இப்ப சொன்ன பாருங்க. ஆமா, அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படுது. இந்த அரசியல் இந்த இதையே மாற்றணும் நீங்க. அது இல்லாம கஷ்டம். அது இல்லைன்னா இந்த நாட்டை வந்து சரி செய்ய முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றேன், கட்சி ஆட்சிகளால் முடியாது, புரட்சி ஒன்றால் தான் முடியும். புரட்சி புரட்சின்னு சொல்லிட்டு அது எப்போ வரும்னு, வறட்சி அதிகமாகும்போது தானே புரட்சி வரும். லெனின் சொல்றான்ல, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் புரட்சி செய்வார்கள். அதுதான் இலங்கையில் நடந்தது, அதுதான் பங்களாதேஷில் நடந்தது, நாளைக்கு இங்கே நடக்கும். எழுதி வச்சுக்கிறீங்க. தேனியில் சொல்றேன், நான் இருப்பேன் இல்லை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கே சொன்னாயாவேன் நான் சொன்னது நடக்கும். எங்க தாத்தா சொன்னது நடந்தது இல்ல, தெய்வ திருமகன் பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள், புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். இன்னைக்கு அடுக்க இருக்கு பாருங்க, பிளாட்ஸ். அவர் காலத்தில் இல்லை, ஆனா சொல்றாரு தண்ணீரை விற்கிறான். அன்னைக்கு அவர் காலத்தில் விற்கப்படல, சொல்றாரு விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். அன்னைக்கு அந்த முறை இல்லை, இன்னைக்கு இருக்கு. அதுவே பெரிய வியாபாரமா இருக்கு. நாங்க லேண்ட் புரோக்கர்ஸ் நாங்க அப்படின்னு வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு வந்து அவர் சொல்லும் போது சிரிச்சிருப்பான், ஏன் சொல்லிட்டு இருக்கா தண்ணீர் விற்க போறானான்ட்டு. அதுக்கு பேர் என்ன, கால ஞானம். இவன் எங்கே கொண்டு இந்த வண்டியை நிறுத்துவான்னு அவர் கணிச்சிட்டாரு. அப்படி இப்ப நான் சொல்றேன்ல பேரன், இது நடக்கும். காத்த விற்பான்னு நீங்க சிரிச்சிங்க. இப்ப எல்லாம் தூய காற்று விற்பனைக்குன்ட்டு இங்க பாருங்க எல்லா பூங்காலையும் வித்துக்கிட்டு இருக்கான். நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையில 4100 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட்ல ஒதுக்குனது இருக்கு. வேணா காட்டா? நான் கேட்டேன், அம்மா இந்த தூய காற்றை எங்கிருந்து வாங்கி எப்படிமா எங்களுக்கு விநியோகம் பண்ணுவீங்கன்னு கூட கேட்டேன். மரத்தையெல்லாம் வெட்டிட்டு ரோட்டை போட்டு மிக அருமையான விளக்கங்களை சொல்லி இவ்வளவு பேசி மக்களை திருத்துறதுக்கு, மக்களை வந்து வழிபடுத்துறதுக்கு நிறைய பேசுறேன். அவருடைய தம்பியுடைய அண்ணனா நான் சொல்ல வேண்டிய அறிவுரையை நான் சொல்லிட்டேன். எங்க அண்ணனுக்கும் சொன்னேன், எங்க அண்ணன் கமலஹாசனுக்கும் சொன்னேன். இங்க பாருங்க, நாங்க ஒரே ஊருக்காரங்க. என்னை விட அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், அண்ணன் இது ரொம்ப, ஐயா ரஜினி ஐயாவுக்கு நான் சொன்னேன், அவருக்கு ஐயா இது வேண்டாம், இது ரொம்ப கொடுமையான ஒரு இதாக இருக்கு. எனக்கு வந்து வழி கிடையாது. ஏன் நான் விரும்பி இதில் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சு நாட்டை முதலமைச்சராக்கி அப்படி ஆளணும் அப்படிலாம் அப்படி கிடையாது. செத்து போச்சு, ஏன்னா என்ன தெரியல தள்ளி விட்டு நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துல குதித்தேன். மூலிகை எடுக்க போகும்போது என் பரம்பரையே மூலிகை கிடக்குன்னு தெரிஞ்சவொன்னா ஐயோ அப்படின்னு நின்றுட்டேன். இப்போ அதுதான் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால அது நான் அண்ணன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தம்பி அவருடைய நம்பிக்கையை அவருடைய இதை சொல்கிறாரு. அது என்னையை புறந்தள்ள முடியாது இவர்களால். நீ எத்தனை 1000 கோடியை வேணாலும் கொட்டினாலும், நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலைகளாக நின்று தண்ணியை குடித்தாலும், இந்த தேர்தலில் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அப்படி தள்ளிவிட்டு போக முடியாது. நீ அவாய்டு ஹிம், இக்னோர் ஹிம், ஃபர்கெட் ஹிம்லாம் இதில் ஈடுபடாது. இது ப்ளீஸ் கன்சிடர் இட்டுன்னு நாங்கள் இறங்கி அடிச்சு விட்ருவோம். அதில் என் மக்கள் வந்து இந்த தேர்தலில் எங்கள் கூட நிற்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க, உறுதியாக பார்ப்பீங்க. நீங்கள் எங்க 1 சீட்டு 2 சீட்டுக்கு 2026 நாம் தமிழர் ஆட்சி அமைக்குது. நன்றி. உங்க எல்லாருக்கும் அன்பு வாழ்த்துக்கள்.